கர்த்தர் நம்ம கூட பேசும்படியாக எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறக்கூடியவைகள் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே காலை வேளையில் கர்த்தர் நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். விடாய்த்து வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாய், ஊக்குவிக்கும்படியாய், சமாதானத்துக்கு நடத்தும்படியாய், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய், நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த காலை வேளையில் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாஸ்டர் ஃபோன் மூலமாக தான் சந்திச்சிருக்கிறேன். இன்றைக்கி தான் அவரை நான் முதல்ல பார்க்குறேன். நம்ம சபைக்கு முதலாவது வந்திருக்கிறார்கள். அவர் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகள் வரும்போது நாம் ஆமென் என்று உற்சாகமாய் சொல்லும்போது உற்சாகமாக இருக்கும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆகவே கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்காக அருமையான ஊழியக்காரை வரவேற்போம். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறதை போல மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி வாருங்கள் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 122 ஒன்றிலும் வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்னபோது துக்கத்தோடு இருந்தான் என்று வேதம் சொல்லவில்லை, மகிழ்ச்சியோடு இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய ஆலயத்துக்கு 2 பேரும் வந்தாலும் சரி, 5 பேரும் வந்தாலும் சரி, அவனுடைய ஆலயத்துக்கு வந்தாலே ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? பக்கத்துடைய காரங்களை எப்படி சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க பிரதர்ன்னு சொல்லுங்கள், மகிழ்ச்சியாக இருங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களை மாதிரி அழகு கோடமாத்தில் யாருமே இல்லைன்னுங்க. பார்த்தீங்களா? இது சொல்லும் போது என்ன சிரிப்புப்பா. ஒரு இடத்துல அப்படி தான் நான் பிரசங்கித்தேன். நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறவரை ஒரு பிரதர் பைபிளே திறக்கல, என்னையே அப்படியே முயற்சி பார்த்துட்டு இருந்தார். நான் பார்த்தேன்டா, நம்மளும் அவ்வளோ அழகாக இருக்கிறோம், அவ்வளோ நம்மளும் முயற்சி பார்க்குறாரு, இல்லைன்னா பொண்ணு என்ன கொடுக்க போகிறாரா நம்மளுக்கு, இவ்வளோ முயற்சி பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு. காரணம் என்னன்னா, அவர் அழகாக இருக்குன்னு சொன்னதுனால அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவர் என்னுடைய ரொம்ப சோப்பாக இருந்தார், அதனால் அவருக்கு எவ்வளோ சந்தோஷம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் அழகுள்ளவர்கள் தான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு வாழ்ப்பை ஆண்டவர் கொடுத்தபடி நாள் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த நல்ல ஆண்டவரை நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதற்கு வாழ்ப்பு தந்த அன்பான ஜோசுவா ஐயா அவர்களுக்கும், எங்கள் ஐயா பேரும் ஜோசுவா பாஸ்டர் தான், ஜோசுவா ஸ்டீவன். அதனால் எங்கள் ஐயா பேர் இதனால நான் எவ்வளோ சிரமப்பட்டு நான் வந்துட்டேன். ஆனால் ஒருத்தர் ரூட்டை மாற்றி விட்டார், அதனால தான் இவ்வளோ லேட்டு. நான் காலையிலே சீக்கிரம் கிளம்பிட்டேன். என்றைக்கே ஆணுடைய ஆலயத்துக்கு போனால் லேட்டாக போனாலும் எனக்கு பிடிக்காது, சீக்கிரமாக போயிடுவேன். ஆணுடைய ஆலயத்துக்கு போனாலும் எந்த டைம் சொன்னாலும், இவ்வளோ இடங்கள்லாம் வச்சுருக்குறாங்க, இவ்வளோ தூரத்தெல்லாம் ஓடி இருக்கிறேன், சொன்ன டைம் கரெக்டாக போய் நிற்பேன். ஆனால் ஒருத்தர் ரூட்டை மாற்றி விட்டு தான் சுற்றி பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வர மாதிரி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க இப்போ என்ன. அதனால் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சு கொள்ளுங்கள். அடுத்த முறை வரும்போது நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஏன்னா அவங்க சபையை தெரிஞ்சிச்சு. அடுத்த முறை நான் சீக்கிரம் வருவதற்கு நான் முயற்சிப்படுவேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளிலேயும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் ஆராதித்தோம் ஆண்டவரே, துதிகளினால் தெய்வ விண்ணப்பத்தோடு கூட நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் உம்முடைய கண்கள் திறந்தவைகளை இருக்கிறதுனால் ஜெபங்கள் எல்லாவற்றும் நீங்கள் கேட்டீங்க. இப்போதும் அந்த வார்த்தைகளை நான் பேச போகிறேன். நீர் பேசும் ஆண்டவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல அப்படின்னு சொன்னங்க, பேசுகிறது மாற்றினில்லை ஆண்டவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. ஏசாயா 43:21 வாசிக்கிறதை போல, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வாசிக்கிறோமே. ஏற்படுத்துகிற ஜனங்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே தங்கும்படி நான் சுபிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன்
எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஐயாவை நான் கேட்டேன், ஐயா எத்தனை மணிக்கு முடிக்கிறேன்னு. ஐயா எங்கள் ஜனங்களாம் ரொம்ப பொறுமையில்வங்க, நீங்கள் 10 மணி முடிச்சா போதும் அப்படின்ட்டு. 10 மணி முடிச்சிடலாமா? அந்த டிப்பு நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஐயா அந்த கண்ணாடிக்காரை கூப்பிடாதுன்றீங்க. அதனால் நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன், எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. வாசிப்போம் இந்த நாளை 4 சுந்தைக்கான வசனங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36 கடைசி வரை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசுங்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடு வருகிறதுக்கு இடம் கொடாமல் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலி தகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்ற அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். இந்த செய்திகள் ஐயா கொடுத்திருக்கலாம், இல்லை வெளியில் வந்த ஊழியர்கள் கொடுத்திருக்கலாம். இருப்பினும் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை எனக்கு நான் நூலு கூட நான் பகிர்ந்து கொடுக்கிறேன். சபையை நடத்துகிறதான ஒரு ஜெபத்தலைவன் எவரு என்றால் என் வெளிச்சம் என்று பொருள். சபையை நடத்துகிற அந்த ஜெபத்தனுடைய மகள் மரித்து போய்விட்டாள். அப்போ அந்த ஜெப கூட்டத்தில் அந்த ஜெபத்தலைவன் இருக்கும்போது ஆண்டவர் அவங்களோட கூட இருக்கிறாரு. அப்போ ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு, போதகரே வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் மகள் மரித்து போய்விட்டாள். இந்த வார்த்தை கேட்கும் பொழுது அந்த ஜெபத்தனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷமா இருந்திருப்பான். பிள்ளையை குறித்து எவ்வளோ பாரம் இருந்திருக்கும். பிள்ளைகளை திருமணம் செய்யணும், என்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி ஒரு தகப்பனை எவ்வளோ கொள்ள ஆசை வைத்திருப்பார்கள். மகள் மரித்து போன செய்தி கேட்கும்போது அவன் உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் ஓடி இருக்கும். நான் பெற்றெடுத்த ஒரே மகளை நான் பறி கொடுத்து விட்டேனே, என் மகள் மரித்து போன செய்தி வருகிறது, இனி என் மகளை நான் பார்ப்பேனோ, அல்லது அப்பா என்று கூப்பிடுகிற சத்தத்தை நான் கேட்க முடியுமோ, அல்லது நான் தான் மகளே என்று சொல்லி கூப்பிடுவதற்கு என் மகள் இருப்பாளோ என்ற கேள்விகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஓடி இருக்கும். ஆனால் ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அந்த ஜெபத்தவனை பார்த்து முதல் வார்த்தை சொல்றாரு, வாசிங்கள். அது 36 வசனம், முதல் வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே. போதும். முதல் வார்த்தை அந்த மனிதனை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே. கண்டிப்பா பயம் வந்திருக்கும். நான் ஒரு முறை ஒரு இடத்துல நான் செய்தி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போனேன். போன உடனே எங்கள் வீட்டில் சரியான கூட்டம் நின்றுட்டுறாங்க. போனால் என் மகனுக்கு அவர் கிரிக்கெட் விளையாடி ஒரு கண்ணாடி கீச்சு ஒரு 6 தேல் போட்டு வச்சுருக்காங்க. பார்த்த உடனே எனக்கு ஒரு பதற்றம். வண்டி வேகமாக நிறுத்திட்டு ஓடுறேன், என்னாச்சத்தில் இவ்வளோ கூட்டமாக இருக்கிறாங்களே அப்படின்னு. பாருங்கள், சின்ன காரியங்கள் தான் எனக்குள்ள ஒரு பதற்றம் வந்தது. ஆனால் மகன் மறைத்து போன செய்தி கேட்டால் அவன் உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? பயந்திருப்பான். என்ன சொல்லுன்றது தெரியாது, பதற்றம் வந்திருக்கும். சில பேர் சொந்தக்காரங்க யாருன்னா இறந்துட்டாங்களா டக்குன்னு சொல்ல மாட்டாங்க, கிட்ட போய் தான் சொல்லுவாங்க. எங்கள் மாமனார் மறைக்கும் பொழுது என் மனைவி நான் கம்பெனிலேருந்து கூட்டிகிட்டு வரேன். என் மனைவி எப்படி ஒரு 50 முறை கேட்டிருப்பாங்க, எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. என் மனைவிக்கு சமாதானப்படுத்துகிறேன். என் கண்ணுக்கு முன்னாடி வண்டி ஓட்டின்னு போகும்போது என் கண்ணு கலங்குது. உங்களுக்கு பஸ் சொல்ல முடியல, மாமனார் இறந்து போயிட்டு செய்திக்க சொல்ல முடியல. நான் கிட்ட போய் தான் சொன்னேன், மாமா இறந்துட்டாரு அப்படின்னு. பாருங்கள், அந்த செய்திகளை யாரும் தாங்கிக் கொள்ள மாட்டாங்க, பதற்றம் வந்துவிடும். என்ன செய்யுதுன்னு தெரியாது. நமக்கு நமக்கு ரத்த சம்பந்தம் உறவுகள் யாருன்னா இறந்துட்டாங்கன்னா ஒன்றும் சொல்லுங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஒரு பதற்றம், பயம் வந்துவிடும்.
அதே காரியங்கள் தான் இந்த மனிதனுக்கு வருகிறது. ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அலையிலே போட்டால் தான் நான் நல்லா பேச முடியும். நீங்க அமைதியாக இருந்தீங்க, நானும் பண்ணீங்க. அல்லேலூயா. அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது. இந்த மனிதனுக்குள்ள பயம் வந்து விடுகிறது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஒரு மனிதனை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எங்க விஷயம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறான்னு புரிஞ்சுக்கணும். ஓடிட்டு இருக்கேன். ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறான்னு புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள். அந்த ஆண்டவர் அந்த மனிதனுக்கு அற்புதம் செய்வதற்கு முதல் வார்த்தை அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாது. பயப்படாது என்ற வார்த்தை வேதத்தில் 42 இடங்கள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் 365 நாள் நம்ம பார்த்து பயப்படாதான் சொல்றாரு. நம்ம எல்லாத்துக்கும் பயம் தான் இருக்கிறோம். எதிர்காலத்தை கொடுத்த பயம், எல்லாத்துக்கும் பயம். சின்ன வியாதி தான், அதுக்கு ஒரு பயம். எல்லாத்துக்கும் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாது. 2025 ஆண்டுல ஆண்டவர் முதல் மாதத்தில் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாது. அல்லேலூயா. நம்ம என்ன காரியங்கள் எனக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, எதற்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த பயங்களை நம்முடைய ஆண்டவர் மாற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆரம்ப நாட்களிலே ஊழியத்தில் வந்த பகுதியில் முந்த போதெல்லாம் பெரிய சபை, இதே பெரிய சபை தான். சின்ன சபைக்கு தான் போவேன். பெரிய பெரிய சபைக்கெல்லாம் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு பயமா இருக்கும். ஜனங்களை பார்த்த உடனே அங்கே பேச வேண்டியதே போய் மறந்துடுவேன். அங்கே போய் பெரிய பெரிய கூட்டங்கள்னா போக மாட்டேன். ஒரு எத்தனை கேட்பேன், ஏன் உங்கள் சபையில் எத்தனை பேர் இருக்காங்க? 100, 150 பேர், 200 பேர். நான் ஐயா தோத்துறேன், நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், நான் திட்டி போகிறேன் சொல்லி அந்த நம்பரை பிளாக் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா கூட்டத்தை பார்த்தாலே நம்மளுக்கு பயமாக இருக்கும். அங்கே போய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு பதிலாக அப்புறம் நான் ஆசீர்வதிப்பாரு அம்மா போவிடும். இந்த நம்ப நமக்கு தேவையில்லை. நம்ம சின்ன இடத்துல கூட்டாங்களா, தோத்திரம், ஆண்டவர் என்னை ரசித்தார், எங்கள் அம்மா ரசித்தார், தோத்திரம்ட்டு உட்காந்துக்கலாம். இவ்வளோதான் நம்மளால முடியும். அங்கே போய் எழுப்புதல் பிரசங்க மாதிரிலாம் பேசினா நம்ம மறந்துவிட எப்போ ஆகணும்னு சொல்லிட்டு நான் பெரிய பெரிய சபைக்கெல்லாம் போக மாட்டேன். ஒரு இடத்துல என்னை கூப்பிட்டாங்க, செஞ்சு போன பார்க்க இடத்துல பேரம்பலத்தில் உள்ள ஒரு பெரிய சபை, சிஎஸ்ஐ சபைக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போன ஒரு காரில் எதை கூட்டிகிட்டு போனாங்கன்னா ஷேர் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த ஷேர் ஆட்டோ லெஃப்ட்டு போனால் ரைட்டு போகுது, ரைட்டு போனால் லெஃப்ட்டு போகுது. எப்படியோ ஒரு வழியாக போன உடனே அந்த ஐயா எனக்கு சால்வெல்லாம் போட்டு என்னை கௌரவப்படுத்தி, நான் எப்போவுமே பிரசங்கம் போனேன்னா அந்த பிரசங்கத்தில் ஒரு நிறைய பிரசங்கம் டைரியில் நிறைய இருக்குது. அதில் ஒரு பேப்பர் கரெக்டாக வச்சுக்கணும். நம்ம எடுத்து பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பிரசங்கம் இருக்கிறதுனால நம்ம பண்ணும்போது இந்த பிரசங்கத்தை பேப்பரை கரெக்டாக வச்சுட்டேன். ஐயா என்ன பண்ணார், அவர் எனக்கு சாலை போடும்போது இந்த பேப்பர் எங்கே கீழே போய் வந்துடுச்சு. நான் என்ன பண்ணேன், எல்லா பிரசங்கெல்லாம் பண்ணும்போது வாழ்த்து நண்டுபுரெல்லாம் சொல்லிட்டு இப்போ சிஸ்டர் வாசித்த மாதிரி வாசிட்டாங்க. இப்போ நான் அந்த பிரசங்கத்தை பண்ணி ஆகணும். அந்த டைரியை திறக்கிற அந்த பேப்பரை காணும். நான் அந்த பேப்பரை காணணும், என்னடா எங்கடா போச்சு அந்த பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது 45 நிமிஷம் தேடி எடுக்கிறோம். தேடுறேன். இவ்வளோ நேரம் தேடுறேன். எல்லா முகங்களையும் நான் பார்க்குது. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. எவ்வளோ ஜனங்கன்னா ஐயா என்ன தான் தேடுறாரு அப்படின்னு எல்லாம் ஒருத்தர் மாதிரி ஒன்று பேசிக்கிறாங்க. சரி, ஏதாவது ஒன்று பேசிட்டு இருந்தால் அதுக்குள்ளே அந்த பேப்பர் கிடச்சிடுமேன்னு சொல்லி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எவ்வளோ நேரம் தான் ஆசீர்வதிப்பார்? 10 நிமிஷமாக தேடி எடுக்கிறேன். கிடைக்கவே இல்லை. அந்த ஐயா என்ன பண்ணார், ஐயா நீங்கள் தான் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்பீங்களா, அதை வச்சு பேசுங்க. அதை தானே இவ்வளோ நேரம் தேடி எடுக்கிறேன். தேடி பார்த்து கிடைக்காத ஒரு பட்சத்தில் ஏதோ ஒரு வழியாக அந்த பிரசங்கம் பண்ணி முடிச்சு. பாருங்கள், சின்ன காரியங்கள் தான் எனக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது. ஆனால் மகள் மறைத்து போன செய்தி கேட்டால் அவன் உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? பயந்திருப்பான். ஒரு இடத்துல அப்படி இன்னொரு இடத்துல கூட நான் பிரசங்கம் பண்ணும்பொழுது பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே நல்லா பேசிட்டே இருந்தேன். பேசிருக்கும் போது திடீர்னு ஜனங்களை பார்த்த உடனே பயம் வந்துடுச்சு. ஆனால் வந்து என்னடா அப்படியே ஒரு மாதிரி பதட்டம் வந்துடுச்சு. என்னோட இவ்வளோ ஜனங்கள் ஒரு மாதிரி நம்ம தான் பேசினுக்கிறோன்னு சொல்லிட்டு பேசினே இருக்கேன். இந்த மைக் வேறு ஆட ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஆடுது வர, என்னடா அந்த மைக் இந்த ஆட்டம் ஆடுறது, இந்த மைக்கை நம்மளை காட்டி கொடுத்துட்டு போயிருந்துன்னு சொல்லிட்டு மைக்கை நல்லா டைப் பண்ணி நல்லா பிரசங்கம் பண்ணணும். கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு உங்கள் மேல் இறங்கத்தான் போகிறது, வருஷ தேவையானவர்களை நிரப்பதான் போகிறார் அப்படின்னு சொல்லி நல்லா மைக்கு டைப் பண்ணி பிரசங்கம் பண்ணேன். பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே ஒரு பிரதர் வந்தார், ஐயா நீங்கள் மைக்கை டைப் பண்ணி பிரசங்கம் பண்ணீங்களே, அப்படியே வல்லமை புறப்பட்டு மாதிரி தான். வல்லமையாக புறப்பட்டுது, நம்ம கதை இவருக்கு தெரியாது போது அவருக்கு. எப்படியோ ஒரு வழியாக பிரசங்கம் பண்ணி கொடுத்து ஆரம்ப நாட்களிலெல்லாம் பெரிய பெரிய சபைக்கு போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஆண்டவரே பெரிய பெரிய சபைக்கு போனோன்னா பயமாக இருக்குது. ஆனால் என் பயங்களை மாற்றும், என்னை தைரியப்படுத்தும், ஒரு அபிஷேகம் எனக்குள் இறங்கட்டும் என்று சொல்லி
நான் ஆண்டவரிடத்தில் சொன்ன பொருத்தனைகளை கர்த்தர் கேட்டார் ஐயா. பாருங்க, நீங்க பைக்கை எல்லாம் ஆடுதான், நானே ஆட்டினா தான் ஆடும். அல்லேலூயா. பயங்களை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது. அல்லேலூயா. நம்முடைய முற்பதாக்களாகிய ஆதாமை ஏவலும் ஆண்டவர் அருமையாய் வைத்தார். ஆசீர்வாதமான ஒரு ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அவர்கள் வைத்தார். ஆசீர்வாதமா இருந்தாங்க, நல்ல மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை ஆராதிச்சாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். பயம் வந்து பல விதங்கள் வரும். துணிகரமாய் பாவம் செய்யும் போது அந்த பயம் வரும், பாவம் செய்யும் போது அந்த பயம் வராது. பாவம் செய்த பிறகுதான் அந்த பயம் ஆரம்பமாகும். ஆதாம் ஏவலும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட வைத்தார். நல்லா இருந்தாங்க, ஆசீர்வாதமா இருந்தாங்க. நல்ல ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் நல்ல ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகள் பிரிந்தது, நல்லா வச்சிருந்தாரு. ஆனால் பிசாசானவன், சர்வம் பிசாசானவன் அவருடைய வஞ்சிக்க ஆரம்பித்தார். அந்த தோட்டத்து நடுவில் கனியை சாப்பிட்டார்கள். அவங்க சாப்பிட்டது இவருங்க கொடுத்துட்டாங்க. 2 பேரும் தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல தேவனுடைய மகிமை அவர்களை மூடி இருந்தது. அவர்கள் நிர்வாணமாக என்றைக்கு பாவம் செய்தார்கள், நிர்வாணமா இருக்குன்னு சொல்லி பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3:10 வாசிமா. பாருங்கள், பயந்து ஒளிந்து கொண்டிருந்தான். என்றைக்கு ஆண்டவரோடு கூட ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஒருவர் நல்லா பேசிக் கொண்டிருந்த ஒரு மனிதன் என்றைக்கு பாவம் செய்ய ஆரம்பித்தார்களோ தேவனை பார்க்க முடியவில்லை, பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். பயம் அங்குதான் ஆரம்பமாகிறது. எரிச்சல். ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கும் போது காயன் எரிச்சல் அடைகிறான். கொலை அங்குதான் உருவாகிறது. ஆபேலை காயன் கொலை செய்கிறான். கொலை அங்குதான் உருவாகிறது. கொலை செய்து விட்டு நான் ஆண்டவர் கேட்கிறார், எங்க பாவ சகோதரன் அவள் எங்கே? நான் அவனை பார்க்கவில்லை. நான் அவனை காவலாளியோ செக்யூரிட்டியோ வாட்ச்மேனோ அவன் சொல்லுகிறான். பொய் அங்குதான் உருவாகிறது. பாவத்தினுடைய விளைவு ஏதேன் தோட்டத்தில் தான் உருவாகிறது. இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்குதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. உங்களை என்னை மீட்பதற்கு, இந்த உலகத்தில் நம்மை மீட்பதற்கு, நம்மை ரட்சிப்பதற்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிக்காவிட்டால் இன்றைக்கு அந்த மார்ட்டின் டை கட்டிட்டு போறா, நம்ம கதை எங்கே இருந்திருக்கும், எந்த ஜெயில எந்த டேஸ்ல இருந்திருப்பேன். இந்த ஆண்டவர் நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை மீட்பதற்கு, நம்மை அவருடைய பிள்ளைகளை மாற்றுவதற்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. நம்முடைய நாம் அப்படிப்பட்ட ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆணுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயம் பல விதங்கள் வரும். வியாதியை குறித்து பயப்படுவாங்க. சின்ன வியாதியா இருக்கிறதுயா, அந்த வியாதி பெருசாயிருமோ, நான் செத்து போயிடணும் சொல்லாதீங்க. நல்லா இருப்பீங்க. நாட்டில காத்துறவங்களை நல்லா வச்சிருப்பாரு. அல்லேலூயா. நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னதான் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. ஒரு ஆண்டவன் சொல்லலாமே, நான் நல்லா இருப்பேன், நாட்டில காத்து நல்லா வச்சிருப்பாருயா, என்ன செழிப்பா வச்சிருப்பாருயா, என்ன நோய் நொடி இல்லாம கத்துக்க என்ன ஆரோக்கியமா வச்சிருப்பான்னு சொல்லுங்க. ஒரு ஆண்டவன் சொல்லலாமே. அப்படியே கத்த செய்வாருயா. உங்கள் விசுவாசம் வார்த்தை அப்படியே கத்தரை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்பா. அவர் சொல்ற வார்த்தை, நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேசமே பயப்படாது, பகிர்ந்து கணிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம பயந்துட்டு ஆண்டவர் செய்யவே மாட்டார். பயப்படக்கூடாது. சிங்கம் மாதிரி கட்சிக்கிற செங்கு மாதிரி அப்படி நிற்கணும். ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு என்ன வியாதி வேணும் பார்த்துக்கலாம் போ. அத்தனை என்ன கைவிட மாட்டார். ஐயோ ஆண்டவர் இன்னைக்கு சின்ன வியாதி வந்து விட்டது, இது வந்து கேன்சரா மாறிடுமோ, நான் செத்து போயிடுமோ நினைக்காதுங்க. கத்து நல்ல ஆரோக்கியத்தை கத்தர் கொடுப்பார். எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகள் 15 வருஷங்களை அவனுக்கு கூட்டி கொடுத்தார். அவனுடைய விண்ணப்பத்தை கத்தர் கேட்டாரு. கத்தர் ஜபத்தை கேட்பார் ஐயா. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். எதை கேட்டாலும் நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற நல்ல ஒரு தெய்வம். அல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இந்த காரணத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன். எதிர்காலத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். என் பிள்ளையை குறித்து நான் பயப்பட மாட்டேன். என் பிள்ளை என்னுடைய எதிர்காலம் என்னாகுமோ,
என் பிள்ளை சரியில்லையே, என் கணவர் சரியில்லையே, என் கணவர் குடித்து கொடுத்து என் குடும்பம் சின்ன பணமாய் நான் கொண்டிருக்கிறது, நான் என்ன செய்ய போகிறேன்? பல கேள்விகள் உங்கள் உள்ளத்தோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். இந்த ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாது. அல்லேலூயா. அப்பெல்லாம் ரொம்ப பயப்பட, நான் கூட ரொம்ப பயப்படுவேன். ஆனால் ஆண்டவர் எனக்குள்ள இருக்கும்பொழுது, நீங்க என் கூட இருக்கும்போது நான் ஏன் ஆண்டவரை பயப்படணும்? எல்லாவற்றையும் நான் நடத்துவேங்க. என்னை நடத்துகிறேன், நீ என் கூட இருக்கும்போது நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிதான் இதுவரை கர்த்தர் என்னை அற்புதமா நடத்துறார். என்ன நடத்துகிறவர் உங்களையும் நடத்துவார். அல்லேலூயா. பயப்படக்கூடாது. வியாதியை குறித்து பயப்படாதீங்க, எதிர்காலத்தை குறித்து, படைகளை குறித்து பயப்படாதீங்க. எல்லாம் பயங்களை கர்த்தர் இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே உங்களை வச்சு மாற்றி போடுவார். அல்லேலூயா. நீங்க அமைதியாக பார்த்து பேசினாரு பயம் வந்துடும் போது. அல்லேலூயா. பயப்படாதீங்க. பாத்துடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. முதல் வார்த்தை அந்த மனிதனை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டார். இரண்டாவது வார்த்தை அந்த மனிதனை பார்த்து சொல்றார். இரண்டாவது வார்த்தை வாசிப்போம். வாசிங்க. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய். போதும், விசுவாசம் உள்ளவனாயிரு. இரண்டாவது வார்த்தை அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்போது நடக்க வேண்டும் என்றால் விசுவாசம் தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அற்புதம் நடக்கணும்னா நீ விசுவாசி, விசுவாசம் உள்ளவனாயிரு. இது நமக்கு தேவை. ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு தேவை விசுவாசம். எபிரேயர் 11 வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாய் இருக்கிறது. காணாத ஒன்றை நம்புகிறோமே, அதுதான் விசுவாசம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலே 33 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் போய் ஊழியம் செய்தார், மரித்தார், பல்லவத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். நம்மளை யாரா போய் பார்த்தோமா? பெத்லகேம் யாரா போய் இயேசு சிலுவை தொங்கும்போது யாரா போய் பார்த்தோமா? யாருமே பார்க்கல. ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்து நமக்காய் ஜீவனை கொடுத்தார் என்பதை நீங்கள் நானும் விசுவாசிக்கிறோமே, நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிகளை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் பாக்கியமுள்ள ஜனங்கள். தோமாவை பார்த்து சொல்றாரு, தோமா எங்க போனாலும் தெரியல, ஆண்டவருடைய விரலை நான் பார்த்தாதான் தொட்டாதான் நம்புவேன். அவர் என்னைக்கு நம்ம தேசத்துக்கு வந்தாரோ என்னன்னு தெரியல. எல்லாரும் வீட்டுல இந்த சந்தேகன்றது வந்துச்சு. பிள்ளைங்க மேல சந்தோஷம், இப்ப சந்தேகம், கணவன் மேல சந்தேகம், மனைவி மேல சந்தேகம். அவர் என்னைக்கு சந்தேகம் வந்து அதுக்கு நம்ம நாட்டுக்கு வந்ததுனால எல்லா வீட்லயும் எனக்கு தெரியல, எல்லாருக்கும் சந்தேகம் வருது. தோத்துறோம். ஆண்டவர் சொல்றான், விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தோழனை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வதற்கு ஒரு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நமக்கு தேவை விசுவாசம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது அல்லவா? ஆனால் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் சூழ்நிலை பார்க்கும் பொழுது இது நடக்குமா, இது சாத்தியமாகுமா, கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வாரா? எப்படி பிரதர் 2024 எனக்கு அற்புதம் செய்யாதவர் இல்லை 2025 எப்படி செய்வார்? ஆனால் உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் இருந்தால் நீ அப்படிதான் இருக்கணும். கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். இந்த ஆண்டில் எனக்கு கர்த்தர் நன்மை செய்வார். என் பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டில் திருமணத்தை நடத்துவாரு, எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நான் வீடு கட்டுவேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என்னோட கர்த்தரை ஆசீர்வாதம் வைப்பார்னு சொல்லி உங்க விசுவாசத்துல நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பயே அற்புதம் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும். எங்க இயேசுவர் செய்யறாரு, மஞ்சள் மாட்டேன்றாரு. நான் வேலை செய்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் இது கார்மெண்ட்ஸ்ல நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ நான் ஒரு சாதாரண ஒரு செக்கராக தான் இருந்தேன். அப்போ எல்லாம் வேலை முடிஞ்சவொடனே எல்லாரும் போய் கேட்பாங்க, சாப்பிட்டீங்களாக்கா, எப்படிக்கா இருக்கீங்க அப்படின்லாம் பார்த்து பக்கத்தில் டிபார்ட்மெண்ட்ல அப்படி விசாரிப்பாங்க. அப்போ அந்த அக்கா கிறிஸ்டின். அப்போ அந்த அக்கா கேட்டாக்கா, எப்படிக்கா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, சாப்பிட்டீங்களாக்கான்னு. இப்போ நம்ம சிஸ்டர்களை பிரதர்லாம் பார்த்தா, பிரதர் எப்படி தோத்திரம் பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் பிரதர், நான் இருக்கிறேன், நல்லா இருக்கிறோம், நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் அந்த அம்மா கேட்டா, எப்படிக்கா இருக்கிறீங்க, எங்க நல்லா இருக்கிறேன், சாவு பண்ணி தான் வர மாட்டேங்குது, செத்து போ, யார் வேணான்றா? வாயிலிருந்து வருகிற வார்த்தையே நல்ல வார்த்தைகளே. எப்படி ஆண்டவர் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கனப்படுத்துவார். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், இந்த ஆண்டிலே ஆசீர்வாதமா நான் இருப்பேன், ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்னை நடத்துவான்னு சொல்லி உங்கள் வாயில நீங்கள் அறிக்கை செய்து பாருங்க, அப்படியே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் பெரிய டைலாம் கட்டிட்டு வந்திருக்கிறாரு, விருது ரொம்ப படிச்சிருப்பார்லாம் நினைக்கிறேன். ஒன்றும் கிடையாது, 10வது ஃபைல் தான்.
அதில் அந்த டீச்சர் வந்து 10வது மாரியப்பன், என் பேர் இந்துல எனக்கு பேர் மாறி, அதில் சர்டிஃபிகேட்டில் மாரியப்பன் எழுதிட்டாங்க. அதில் வந்து மாரியப்பன் தேர்ச்சி பெறவில்லை, சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, மாரியப்பன் தேர்ச்சி பெறவில்லைன்னு பெருசாக எழுதிட்டாங்க அந்த சர்டிஃபிகேட்டில். இன்னும் கூட அந்த சர்டிஃபிகேட் அப்படியே தான் இருக்குது. என் பிள்ளைங்க கேட்பாங்க, என்னப்பா இவ்வளோ பெருசாக எழுதிக்கிறாங்களே, அந்த டீச்சர் என் மேலே அவ்வளோ கொலை வெறி பண்ணுது. தேர்ச்சி பெறவில்லை, எங்கே பெறவில்லை, 10வது ஃபெயிலோட அப்படின்னு நின்றுட்டு. படிப்பு கிடையாது, படிப்பு வாசனை கிடையாது, ஒன்றுமே படிக்க தெரியாது, காங்காச்சனே தெரியாது. 1வது படிக்க வேண்டிய காங்காச்சனே 9ல் வந்து படிச்சுன்னு இருப்பேன். 9லேருந்து படித்தாலும் நான் கொஞ்சம் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். காங்காச்சா அதுக்கு மேலே வரவே வராது, படித்தா தானே வரும், காங்காச்சனே வராது. காங்காச்சா இது வரை இவ்வளோ நாள் 2 நாள் 9வது வரை எப்படி வந்தீங்கன்னு கேட்கலாம். டீச்சருங்களை டீ காப்பி ஆனதுக்கு வந்து நான் பாஸ் பண்ணி கொடுத்தாங்க. 10வது போனேன், இன்னும் பிரியாணி வாங்கி கொடுத்தா கூட வேலை நடக்காது போகுது. அப்போ 9வது மாட்டிக்கிட்டேன், என்னடா காங்காச்சனை வர தெரியலன்னு சொல்லி 1வது 2வது படிக்கிற பசங்கள்ட்ட போய் எல்லாம் காங்காச்செல்லாம் தெரியுமாட அப்படின்னு அப்போ அவங்களாட்ட போய் சொல்லுவேன்ப்பா காங்காச்செல்லாம் போடுறா அப்படின்னு. அவரை படிச்சுட்டே வருவானுங்க, நம்மளுக்கு டவுட் வர, ஏற்கனவே நம்மளுக்கு காங்காச்சனை வர தெரியாத, டேய் இந்த விட்டுட்டு போயிரு, இந்த விட்டுட்டு போயிரு அப்படின்னு. அண்ணா நான் நல்லா தானே படிக்கிறேன், உணவாக பட்டு நான் 9வது படிக்கிறேன்டா, நீங்கள் நல்லா படிக்கிற டெஸ்ட் பண்ணுறேன், ஏன்னா நம்ம வீட்டில் சவுண்ட் தெரிஞ்சிடக்கூடாது. அதனால அவனுக்கு மிரட்டி அந்த காங்காச்சனை கற்றுக்கணும். அதில் காங்காச்சனை கற்றுக்கணும். கர்த்தர்னு எனக்கு வாசிக்க தெரியாது, காயிர் இத்தாயிர் கர்த்தர் சேர்த்து வாசிக்கும் போது கர்த்தர். ஏடா சர்ச்சில் நல்லா தானே வாசிக்கிறாங்க, நம்மளுக்கு மாட்டேங்க இருன்னு ஓடுது, வாசிக்க தெரியாது, காங்காச்சனை படிக்க தெரியாது. இன்னொரு நம்ம ஊருக்கு போகும்போதுலாம் இந்த முகலிவாத்துலேருந்து இந்த பூந்தமல்லி பஸ்ஸெலாம் போகும். அப்போது எங்கள் அம்மா எல்லாரும் போய் கேட்பாங்க, அப்பா இந்த பஸ் எங்கேப்பா போகுதுன்னு. இல்லை நம்ம வர காங்காச்சனை படிக்கிறாள் வச்சா பஸ்ஸெலாம் வரும், எல்லாரும் போய் கேட்கும்போது நான் தள்ளி வர நின்றுங்க, அம்மா நம்ம வர இவ்வளோ பெரிய பையனாகிறோம், அம்மா எல்லாரும் போய் கேட்டுக்கிட்டு அசிங்கமாக இருக்குது, மற்றவங்க அவங்க பையன் படிக்க தெரியலன்றான்ட்டு தனியாக போய் நின்றுவேன். எங்கள் அம்மா கேட்பாங்க, எல்லாரும் கேட்டு கேட்கும்போது கஷ்டமாக இருக்கும். நானே போய் என்ன பண்ணேம்மா இரு எல்லாரும் கேட்காது இரு நானே படிச்சு சொல்கிறேன்னு சொல்லி நம்ம பூந்தமல்லி பஸ் வந்து நிற்பேன். நம்ம ஏற்கனவே ஏற்றுக்குடி படிக்கிறாளாச்சா, பூந்தமல்லி பஸ் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். பூ வி இன் த மா இல் இ நான் படிச்சு முடிக்கிறாங்கிட்ட பஸ்ஸே போயிடும். எங்கடா அந்த பஸ்ஸு, அம்மா இந்த பஸ்ஸை பூந்தமல்லிக்கு போலியா வேற ஊருக்கு போதாம்மா அப்படின்ட்டுருவேன். இப்படியே படிச்சு சொல்லிடுவேன். பஸ்ஸே வர போயிட்டு பஸ் விட்டுருவேன். ஆனால் ஒரு நாள் நானுடைய சமூகத்தில் ஒரு குழந்தை மாதிரி உட்கார்ந்து விட ஆரம்பிச்சேன். ஆண்டவரே நான் படித்து பட்டம் வாங்குறேனே இல்லையோ, ஆனால் அந்த வேதத்தை வாசிக்க எனக்கு கல்வி நல்லாவே கொடுங்க. ஏற்ற கூட்டி வாசிக்கிறவன் சரளமாய் வாசிக்க கிருபை செய்தார். எனக்கு இந்த வேதத்தை கொண்டுதான் எத்தனையோ இடங்களில் நான் பிரசங்கிக்கிறேன். அல்லேலூயா. காரணம் என்ன, நமக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தால் நிச்சயம் கர்த்தர் கொடுப்பாரையா. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் இந்த ஆண்டினை கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வாரையா. ஆனா நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியுமா? குறை உள்ள விசுவாசம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கடுமையான விசுவாசம். அது கூட நல்லது இல்லை. ஆனா நமக்கு நல்ல என்ன பேர் இருக்கு? விசுவாசம் பேர் தான் விசுவாசி. நிறைய பேர் விசுவாசியாக இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் விசுவாசத்துல ஜெபவீரர்களா இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்துல நம்ம வல்லவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்துல வேதத்தில் அப்படி வாழ்ந்த ஒரு மனிதரை பார்த்தா ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமோட விசுவாசத்தின் தகப்பன். ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆனால் சாராளுக்குள்ளே அந்த விசுவாசம் இல்லை. நான் தான் கிழமையா இருக்கிறேனே, ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுத்தாரானால் பார்க்கலாம் அந்த கிழமைக்கு குழந்தை பிறந்திருக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் பார்த்து என்னை கேலி சொல்வார்களே, பரியாசம் பண்ணுவார்களே சொல்லி தன் உள்ளத்திலே நகைத்தாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நகைத்தாள் அப்படின்னா சிரித்தல் அர்த்தம். நகைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றினார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அது அப்படியே நிறைவேற்றுகிறார். ஆனால் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறைவுள்ள விசுவாசமா இருந்தால் நிறைவான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக் கொள்ளவே முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசம் நமக்கு தேவை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னவர். நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால்
விசுவாசம் நமக்கு தேவை. ஆனால் பிரச்சனைகள் எல்லாம் வரும். இது நடக்காது பிரதர். சூழ்நிலை பார்க்கும்போது இது எப்படி நடக்குமா? இது நடக்காது. இப்படியே நம்முடைய வாழ்க்கையில நாம் பலவிதமான எண்ணங்கள் உடையவர்களாக இருக்கும் பொழுது அற்புதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் எனக்கு செய்ய மாட்டார் பிரதர். எங்க பிரதர் ஆண்டுடைய ஆழத்துக்கு போறோம், எங்க நடக்கிறது? இதே நமக்குள்ள ஒரு கேள்வி மனப்பான்மை உருவாக்கும் பொழுது அற்புதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த ஆண்டிலே எனக்கு அற்புதங்களை செய்யும், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்ய ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறதோ என்ன என்று அறிவேன். எப்படிப்பட்ட ஆண்டவர் திருமையான நம்முடைய ஆண்டவர். மேலே கேட்டாலும் அதை கொடுக்கிறவர். நீங்க என்ன கேட்பீர்களோ அது அப்படியே நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பார். சங்கீதம் 40 வாசிக்கிறோம், கர்த்தருக்காய் பொறுமையோடு கூட காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 34:6 வாசிக்கிறோம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களில் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 20 வாசிக்கிறோம், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 138:3 வாசிக்கிறோம், நான் கூப்பிட்டு நாளிலே நீர் எனக்கு மறுபுத்திருவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 121 வாசிக்கிறோம், என் நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 65:2 வாசிக்கிறோம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 61 வாசிக்கிறோம், தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனம் என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 118:5 வாசிக்கிறோம், என் நெருக்கத்தில் இந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 7:8 வாசிக்கிறோம், கேளு நடப்பது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 7:8 வாசிக்கிறோம், கேட்கிறவன் யோகனை பெற்றுக் கொடுக்கிறோம். மத்தேயு 7:12 வாசிக்கிறோம், ஆகையால் பொல்லாதலாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற என்ற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயமாக என்று வாசிக்கிறோம். யோவான் 14:14 வாசிக்கிறோம், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:13 வாசிக்கிறோம், நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனை பிதா மகிமை பெறும்படியாக அதை செய்வேன் என்று வாசிக்கிறோம். ஏசாயா 59:1 வாசிக்கிறோம், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கையை குறுகி போடவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவியானது மந்தமாகவில்லை என்று வாசிக்கிறோம். பாருங்கள், இத்தனை வசனங்கள் சொல்லுகிறது. எதை கேட்டாலும் நம்முடைய ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் விசுவாசம் இருந்தால்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவார் அந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களிலே, ஊழியம் செய்த நாட்களிலே எல்லாரும் பார்த்து வாருங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு அற்புதம் செய்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் சுகமாக்கும் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? உனக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கிறதா அப்படிதான் கேட்டார். நான் சுகமாக்கும் என்று உனக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தால் நிச்சயம் அற்புதம் செய்ய பெற்றுக்கொள்ள முடியும். 100க்கு அதிபதி குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் ஒருவனை போய் என்றால் போகிறான், மற்றவனை வாய் என்றால் வருகிறான், ஆனால் எனக்கு கீழ்பட்டிருக்கிறான் எல்லாம் சோதனைகளும் இருக்கிறார்கள். ஆனால் நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு நான் பார்க்கிறேன் அல்ல, இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுகமாவான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளே எப்படிப்பட்டதான விசுவாசத்தை காணவில்லை, நீ போகலாம், என் விசுவாசத்தின்படி நடக்கும். 150 வீட்டில் வேலைக்காரனை போய் இயேசு வீட்டில் போய் சுகமாக்கவில்லையா? 150 இருந்த விசுவாசத்தை பார்த்துதான் வேலைக்காரன் சுகமானான். அந்த விசுவாசம் தான் ஆண்டவர் ஜபத்தலனுக்குள் ஏற்படுத்தினார். விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? குறுகி போன விசுவாசம், நடக்காத விசுவாசம், அற்பமான விசுவாசம் எல்லாம் ஆண்டு தூக்கி போடுறீங்க. ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில விசுவாசத்தை நீங்க விருத்திக்க பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லி பாருங்க. உங்க அற்புதத்தை நீங்க விசுவாசிக்கிறதை கர்த்தர் அப்படியே செய்வாரையா. என் வாழ்க்கையில் எவ்வளோ ஆண்டவர் எனக்கு செய்தார். 2 கண்கள் பார்வை நான் இழந்துட்டேன். 2 வருஷமா என் 2 கண்ணு பார்வை கிடையாது. டாக்டர் அரந்த் ஹாஸ்பிட்டலு, எக்மோரு, அப்புறம் ராஜமாடுக்கு இந்த வசந்த் டிவியில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவர் தாடியெல்லாம் வச்சிருப்பாரு. அவராண்ட ஒரு 6 மாதம் போனேன். அவர் ஒரு பச்சளை மருந்து மாதிரி ஒரு கண்ணு, ஒரு 2 மருந்து 2 கணக்கு விடுவார். போன கூட ஒரு 4000-5000 திட்டுவார். 10 நிமிஷம் தான் அந்த வேலை, அதுக்கு 4000-5000. அதில் வர எல்லா உணவுலாம் கொடுத்துருவார். எப்படியும் அவராண்ட போனால் எனக்கு எப்படியும் ஒரு 7 ரூபா 8 ரூபா அன்றைக்கி ஒரு நாள் மாட்டோம். அந்த டைம் சொல்லுவார், அந்த டைம் போனோம். 6 மாதமாக போனேன், அங்கேயும் எனக்கு அற்புதம் நடக்கலை. அப்புறம் அரந்த் ஹாஸ்பிட்டல் போனேன், அங்கேயும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ இடத்துல போய் பார்க்க
எங்கே போனாலும் முடியாது பிரதர், என் மகன் தான் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கே போனாலும் பார்வை வராது பிரதர். உங்களுக்கு பார்வை கூடக்கூடிய அந்த ஒளி கதிர்கள் எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு. அந்த குளுக்கோமான்னு சொல்லுவாங்க, நீரிழிவுன்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர், இதெல்லாம் என்னோட கண்ணை பரிசோதனை, என்னோட கண்களை பாதிச்சு 2 கண்ணும் டேமேஜ் ஆகி போச்சு. அப்படியே ஒரே இடத்துல தான் உட்காந்துக்குவேன். என்னை பிடிச்சுன்னு தான் விடுவாங்க. அப்படி தான் இருந்தது. அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் என்னை கூட்டிகிட்டு போகும்போது அந்த டாக்டர் இடத்துல கேட்டோமா, எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. என் கூட போகிறதுக்கு அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சி எனக்கு யாரும் கிடையாது. அப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க. நான் போனாதான், நான் பிழைச்சாதான், நான் வேலைக்கு போனதான் என் பிள்ளைங்களை நான் காப்பாற்ற முடியும். எவ்வளோ பணம் கேட்குறீங்களோ, எவ்வளோ கேட்குறீங்களோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த இறந்துட்டாங்களா யாருன்னா இந்த கண்தானம் பண்ணுவாங்களே, அந்த கண்ணாடி எனக்கு பொறுத்துருமா, என் பிள்ளைங்களை காப்பாற்றணும் டாக்டர் அம்மா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் எழுதாங்க. சொன்னாங்க, சார் பாறை இன்னொருத்தருடைய பாறை உங்களுக்கு பொறுத்தலாம், பிரயோஜனம் இல்லை சார். ஏன்னா ஒளி கொடுக்கக்கூடிய அந்த ஒளி கதிர்கள் எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு. இன்னொருத்தருடைய கண்ணை பொறுத்தினாலும் உங்களுக்கு பார்வை வராது. வேஸ்ட்டு சார், நீங்கள் நிறைய இடத்துல போய் ஏமாறாதீங்க, பணத்தை ஏமாற்றுவானுங்க, எங்கள் வீட்டுக்கு போயிடுங்க சார் அப்படின்னாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலேருந்து வரும்போது என் பிள்ளைகளை நினச்சி என் மனைவியை நினச்சி திரும்ப விட ஆரம்பித்தேன். நல்லா யார் முன்னாடி நல்லா வாடுன்னு சொல்லி நினச்சேன். நான் தோற்று போயிட்டேனே, என் பார்வை போச்சு. கிட்டத்தட்ட என்னோட கான்ட்ராக்டில் 200 பேர் மேலே செக்யூரிட்டி பேர் வச்சு நடத்துகிறேன். அவ்வளோ பிஸியாக கத்துற வச்சார். இந்த பார்வை போக என்னோட கான்ட்ராக்டும் போச்சு, பார்வையும் போச்சு, வருமானம் போச்சு, எல்லாமே இழந்துட்டேன். ஒரே இடத்துல ஒரு பொம்மை மாதிரி உட்காந்து, அவங்க சொன்ன மாதிரி எங்கள் பொம்மை மாதிரி தான் சார், உயிர் ஒன்று தான் இருக்கும், பேசலாம் அவ்வளோதான், மற்றபடி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்கு போனால் கூட உங்களை யாரும் கூட்டிகிட்டு தான் போகணும். அப்படி தான் உங்கள் வாழ்க்கை. அவங்க சொன்ன மாதிரி அப்படியே தான் உட்காந்துட்டேன். சில நேரத்தில் காலையில் என் பிள்ளைங்களை ரெஸ்ட் ரூம் கூட்டின்னு போயிடுவாங்க. மதியம் டைமில் வந்துச்சுன்னா ஒரே இடத்துல யூரின் மோஷன்லாம் போயிடுவேன். செத்து போன போலலாம் இருக்கும். ஏன்டா அந்த வாழ்க்கை நமக்கு? முடியாது 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 முடியாது. வார்த்தைகளை கேட்டு கேட்டு உள்ள அப்படியே உருவ ஆரம்பிச்சது. ஏன் நம்ம இந்த உலகத்தில் வாழணும்? ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய இவ்வளோ ஓடணுமே, இவ்வளோ இடங்கள்லாம் ஓடணுமே. ஏன் ஆண்டவர் என்னை இப்படி வச்சிருக்கிறீங்க? ஆண்டவர் எங்கள் 2 கண்ணு பார்வை போச்சு. என் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியல, என் பிள்ளைங்களோட முகத்தை பார்க்க முடியல, மனைவி முகத்தை பார்க்க முடியல, குரலை தான் கேட்க முடியுது. ஏன் ஆண்டவர் என்ன இப்படி வச்சிருக்கிறீங்க? என்னை எடுத்துக்க ஆண்டவர்னு சொல்லி எத்தனையோ முறை தேம்பி தேவைப்படுவேன். காலையில் நாங்கள் என் மனைவி சாப்பாடு கொடுத்துட்டு கை பிடிச்சி நாங்கள் சாப்பாடு தட்டில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் மதியானம் சாப்பாடு கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க. என் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. கிச்சன்லேருந்து ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் எடுத்தா உள்ளே போயிடலாம். நான் 1 நேரம் சுற்றிட்டு இருப்பேன். ஒரு செவராக சுற்றின்னு போவேன். கிச்சன் பக்கமாக போயிடுவேன். அந்த சத்தத்தை வச்சு தான் நான் உணர்வேன். சத்தம் சலசலன்னு வந்தால் அது குழம்பா இருக்கும், கொஞ்சம் கனமாக இருந்தால் இதான் சாப்பாடாக இருக்கும்னு சொல்லி தட்டெல்லாம் தேடி தேடி பார்த்து அதே ரொம்ப நேரம் தேடி கிடப்பேன். தேடி பார்த்து சாப்பாடு எடுத்து தட்டில் போட்டுருவேன். பக்கத்துலேயே வச்சுட்டு போட்டுருவேன். ஆனால் குழம்பு எடுத்து ஊற்றலான்னு பார்த்தா அதை நான் கீழே தான் ஊற்றிட்டு இருப்பேன். தட்டில் ஊற்ற மாட்டேன், எனக்கு தெரியாது. மறுபடியும் நம்ம தட்டில் அந்த குழம்பு தட்டில் தான் ஊற்றிக்கிறேன்னு சொல்லி அந்த தட்டை எடுத்துக்கு நேராக அந்த ஹாலுக்கு வந்துடுவேன். ஏன்னா ஹாலில் தான் அந்த ஃபேன்லாம் ஓடும். கரெக்டாக நான் அந்த இடத்துல உட்கார முடியும். கரெக்டாக நான் வருவேன். அப்படியே சேர்த்து பிடிச்சிங்கன்னா அந்த ஜன்னல்லாம் இருக்கும், அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன் இதான் ஹாலு அப்படின்னு சொல்லி. வந்து உட்காந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா ஒரே சோறாக இருக்கும். அந்த ஒரு சோறு கூட என்னால் சாப்பிட முடியல. நான் வாழ்ந்து என்ன ஆண்டவர் சாதிக்க போகிறேன், என்னை எடுத்துக்க ஆண்டவர், நான் வேணா ஆண்டவர். ஒருவேளை சோறு கூட என்னால் சாப்பிட முடியல, எனக்கு சாப்பிட கொடுக்க ஆள் இல்லை. நான் ஒரு வருஷம் ஒரு இடத்துல போகிறேன், எனக்கு வேணா ஆண்டவர் இந்த வாழ்க்கை, என்னை எடுத்துக்க ஆண்டவர்னு சொல்லி தேம்பி தேம்பிடுவேன். என் பையன்களை சொல்லிட்டு போயிடுவாப்பா, ஃபேனுக்கு நிறைய உட்கார வச்சுட்டு போயிடுப்பா. ஏன் பாடணும்? இல்லைப்பா, கரண்ட்டு பில் என்ன கட்ட எனக்கு வழி கிடையாது, வியாபாரம்லாம் போயிடுச்சு. அந்த ஃபேனை நீத்திட்டுனா ஃபேனை நீத்திக்கிறேன்ப்பா. சில நேரத்தில் ரொம்ப நேரம் போட்டியும் கிடக்குது. ஏன்னா அந்த ஃபேனில் நான் தூக்க மாட்டுறதுக்காக போவேன். சேரை போட்டுருவேன், துணிலாம் தேடி பார்ப்பேன், எதனா ஒன்று எடுத்து போடுவேன். போட தெரியாது, ஏன்னா எல்லாமே எனக்கு இருட்டாக தான் இருக்கும். கீழே விழுந்துருவேன். போட்டு மாட்டலான்னு பார்த்தா கீழே விழுந்துருவேன். ஆனால் என்னடா சாவ கூட முடியலையே, அது எங்கன்னா மாட்டி சாவலான்னு பார்த்தா அதுவும் நம்மளால முடியும். எதனா மாத்திரலாம் தேடுவேன். வீட்டில் ஏதாவது மாத்திரை கடிச்சு எத்தனை எடுத்து போட்டுக்கலாம், அரோமனை கத்திலாம் தேடுவேன், அறுத்துக்கலாம். முடிஞ்சு போச்சு நம்ம லைஃப். யார் முன்னாடி நான் நல்லா இருக்குன்னு சொல்லணும், எல்லாரும் முன்னாடி நான் தோத்து போயிட்டேன். முடிவு போச்சு வாழ்க்கை. வருமானம் எல்லாத்தையும் கத்தி கத்தலாம் தேடி அறுத்து முடிச்சுக்கலாம் நம்ம வாழ்க்கை அப்படின்னு. ஒன்றே ஒன்று
ஆண்டவர் பார்த்து கேட்க ஆரம்பிச்சார், ஆண்டவர் இந்த உலகத்தில் நான் குருடனாக இருக்கக்கூடாது, எனக்கு பார்வை கொடுங்க, நீங்கள் எனக்கு பார்வை கொடுப்பேன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். எனது போன பார்வை நீங்கள் கொடுங்க, இந்த பார்வை நீங்கள் தானே உண்டாக்குனீங்க, எனக்கு பார்வை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல விசுவாசத்திலே சொல்ல ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு பார்வை கொடுத்துட்டீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். நான் பார்வையோட கூட இந்த உலகத்தில் மறுபடியும் நான் ஊழியம் செய்கிறேன். என் திரையில் மறுபடியும் இருந்துச்சு, என் பிள்ளைகளை நான் பார்க்குறேன். இதெல்லாம் பார்க்கணுங்க, ஆனால் பார்க்காததை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆண்டவரிடத்துல. அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு வேற இடத்துல ஒரு சர்ச்சில் என்னை கூட்டிருக்காங்க, நான் பிரசங்கத்துக்கு போக போகிறேன். இதெல்லாம் நான் ஆண்டவரிடத்துல விசுவாசத்தில் சொல்ல ஆண்டவர் அப்படியே என்னோட விசுவாசத்தை கனப்படுத்த ஆரம்பிச்சது. ஆண்டவரே, நான் டை கட்டிட்டு போகிறேன், கோட் சூட் போட்டுறேன், கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், இதெல்லாம் ஆண்டவரிடத்துல அப்படியே சொல்ல ஆண்டவர் என்னோட விசுவாசத்துக்கு ஒரு முக்கியத்துவம், எனக்கு ஒரு முன்கட்டுவது, எனக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு கர்த்தர் எனக்கு வச்சிருந்தார். அவர் கொடுத்திருக்கிறதை, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறதை அப்படியே எனக்கு செய்துட்டாரு. ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதங்கள் எனக்கு தெரியாது. எந்த ஹாஸ்பிட்டலும் எனக்கு அந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாலும் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்காரு, சாமுவேல் விஜயபாலன்னு ஒரு தையா இருக்காரு. முகலியத்தில் ஆனத்தின் வாசல் சொல்லி அடிக்கடிக்கு போரில் மீட்டிங் நடத்துவார். அவர் என்ன சொன்னார், தம்பி இந்த மாதிரி அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் போங்க தம்பி, நீங்கள் அங்கே போனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும், நீங்கள் போங்கண்ணா. ஐயோ, எல்லா ஹாஸ்பிட்டலையும் போயாச்சு, எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை தம்பி நீ போ அப்படின்னு. நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். காலையில் அவர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன், தம்பி நீங்கள் போனீங்களா அப்படின்னாரு. இல்லையான்னு. அவர் உடனே சரி தம்பி நீங்கள் போங்கன்னு சொல்லி என் மகன் சொன்னப்பா, ஐயா நிறைய ஃபோன் பண்ணிட்டு இருக்காப்பா, வாப்பா போயிட்டு வந்துடலாம். இல்லை இப்போ போகலாம், அங்கே போனலாம், எதுக்கு வந்தீங்கன்னு சார் டாக்டர் நம்ம கேட்பாங்க, எதுக்கு அந்த வந்து வானப்பா விட்டுருப்பாரு. இல்லைப்பா எதாவது போயிடலாம் வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த மறுபடியும் என் மகன் என்னை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனேன். பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனதும் பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து சொல்லுவாங்க, எனக்கு கண்ணு தெரியாது, அதில் திட்டுவாங்க. ஏன்பா ஒரு டிக்கெட் தானே எடுத்து சொல்கிறேன்னுவாங்க. ஆட்டோவில் போனால் ஆட்டோவில் திட்டு, பக்கத்தில் யாரும் தெரியாது, கண்ணு தெரிஞ்சால் தானே தெரியும், நம்மளுக்கு தெரியும், அதில் என்ன திட்டுவாங்க. அப்புறம் எப்படியோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். போன உடனே என்னுடைய பேரை கூப்பிட்டாங்க. போனேன், என்னுடைய கண்களை பரிசோதனை பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இல்லை 1 நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் என்னோட கண்களை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு, சார் உங்கள் கண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அவங்க நிறைய பண்ணலமா, நான் பண்ணதெல்லாம் ஜபம் தான் பண்ணேன், என்னால் அவ்வளோதான் முடிஞ்சது. சார் டேமேஜான நிறமாக நல்லா இருக்குது சார், எப்படி சார் உங்களுக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே சந்தோஷத்தை தாங்க முடியல. சார் சின்ன ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு பார்வை வந்துடும் சார் என்னாங்க. ஒரு நிலையாக சொல்லலாமே, எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. லாரியா பஸ்ஸா குட்டியானையில் கூட ஏற்றி அனுப்பலாம் பண்ணுது, அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் மகன் அதுக்கு மேலே சந்தோஷம் போகிற குதிக்கிறாரப்பா, அவனுக்கு பார்வை வந்துட்டுன்னு சொல்லிட்டாங்கப்பா. சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு பார்வை வந்துடுன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஆப்ரேஷன் பண்ணாங்க, சின்ன ஒரு ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க. இன்னைக்கு பார்வையோடு இன்னைக்கு உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன். நாளையிலவையா ஒரே இடத்துல ஊருக்கு மோசம் போன ஆளை இன்னைக்கு டை கட்டி வண்டி பந்தா அப்படி நிற்கிறேன்னு காரணம்னா விசுவாசம். அல்லேலூயா. என் விசுவாசத்தை ஆண்டவர் அப்படியே கனப்படுத்தினார். அந்த விசுவாசம் தான் ஆண்டவர் ஜபத்தனுக்குள் ஏற்படுத்தினார். விசுவாசம் நல்லவனாயிரு. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். இத்தனை ஆண்டுகள் வரும் ஒரு நாள் சர்ச்சைக்கு விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இருக்கிறது, ஆனால் சூழ்நிலை வரும்பொழுது அந்த விசுவாசம் அப்படியே மாறிடும். எங்க அப்புறம் நடக்குமா, செய்ய முடியுமா? கர்த்தர் எனக்காக யாரையும் செய்து முடிப்பார் என்பதை நீங்கள் விசுவாசித்தால் அற்புதங்களை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் சொல்லி பாருங்க. ஆண்டவர் நாட்டில் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இழந்து போன பார்வை கொடுத்து இன்னைக்கு பாருங்க, என் கூட யாருமே வரல, நான் ஒன்று தான் தனியாக தான் வந்திருக்கிறேன். பிரதர் தான் எங்கே இருக்கிறார், அவர் தான் இங்கே வந்து கூட்டிகிட்டு போனார். இவ்வளோ தூரம் முகலியத்துலேருந்து வந்திருக்கேன், கூட யாருமே வரல, தனியாக தான் வண்டி வந்திருக்கேன். நான் கார் வாங்க வேண்டியது, இன்னத்துக்கு சூரிட்டு போட்ட பிரச்சனால என்னால் கார் எடுக்க முடியல. ஒரு சொந்த நண்பருக்கு நான் சூரிட்டு போட்டேன், கார் எடுக்க போகிற சூரிட்டு தான் வந்து மாட்டுது, அதனால் காரை என்னால் எடுக்க முடியல. ஸோ சீக்கிரம் நானே காரை எடுத்துருவேன். இன்னொரு நண்பர் என் கூட, அப்போ அவர் தான் எப்போ போனாலும் என்னுடைய காரில் வருவார். அவர் ஆப்ரேஷன் பண்ண வீட்டில் இருக்கார், அதனால் நான் பைக் ஏற்றின விடாதட்டேன். நல்லா தான் கற்று நல்லா தான் வச்சுருக்கிறார். அதனால என்னுடைய திருமண வாழ்க்கை 25 ஆண்டுகள் முடிந்து அடுத்த வருஷத்தில் 26வது ஆண்டுக்குள்ள நான் பிரவேசிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் எனக்கு துணையாக இருக்கிறார். ஐயா, எனக்கு செய்த அற்புதங்கள் நிச்சயம் கர்த்தருடைய வாழ்க்கையை செய்வார். அதனால நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடற காரியம் என்று வாசிக்கிறோம்.
நீ விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை, தேவனுடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்துக்கு எல்லாமே ஆகும் ஐயா, எல்லாமே நடக்கும். முடியாதுன்னு சொல்லாதீங்க. விசுவாசத்தை மாத்திரம் முன்னாடி கொண்டு வாங்க. அந்த விசுவாசம் இந்த ஆண்டில உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் இந்த ஆண்டில கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க எதெல்லாம் முடியாது படிப்பில்லைன்னு சொல்றீங்களா? நான் சொன்ன மாதிரி எனக்கு என்ன படிப்பா இருக்கு, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு மேனேஜராக இருக்கு, இன்னைக்கு மேனேஜிங் டைரக்டராக இருக்கு, ஓனராக இருக்கிறேன். ஓனருக்கு கொஞ்சம் கூட எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் படித்த படிப்பு 10வது ஃபெயிலு. ஆனால் ஆண்டவர் எனக்கு மேனேஜிங் டைரக்டர் எம்டியாக வச்சிருக்காரு. எம்டியாக இருந்தவனே இன்னைக்கு எம்டியாக வச்சிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம். எனக்கு 100 பேர் மேலே சம்பளம் கொடுக்குறேன். அப்போலாம் ஆரம்ப நாட்களெல்லாம் எப்போ 5ஆம் தேதி 10ஆம் தேதி வரலாம் எதிர்பார்ப்பேன். கம்பெனியாக எப்படா கொடுப்பாங்க சம்பளம்னு. ஆனால் எனக்கு நான் சம்பளம் கொடுக்குற முதலாளியை கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இழந்து போன பார்வை கொடுத்தாரு, ஒரு முதலாளியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இதுதான் விசுவாசம். எங்கள் சொந்தக்காரர் எனக்கு பொண்ணே தர மாட்டேன்ட்டாங்க. ஒரு படிப்பும் கிடையாது, இவன் வட்டி கேட்டான், இவனுக்கெல்லாம் பொண்ணை கொடுத்தா நான் தான் கஷ்டப்படணும், என் பொண்ணு தான் கஷ்டப்படணும்னு சொல்லி எனக்கு பொண்ணே தர மாட்டேன்ட்டாங்க. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை தான் செலசியமான வச்சிருக்கிறாரு. சொன்னவங்க பார்க்குறேன், இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்கிறாங்க. நம்மளை தான் ஆண்டவர் மாடி மேலே மாடி கட்டி வச்சு ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. காரணம் விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தால் இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. 2வது வார்த்தை அந்த மனிதனை பார்த்து சொல்லிட்டாரு. 3வது காரியம் வாசிப்போம். 39 வாசகம் முடிச்சிடறேன். பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றார். முதல் காரியத்தை அந்த மனிதனை பார்த்து சொல்லிட்டார், பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டாரு. 2வது வார்த்தை அந்த மனிதனை பார்த்து விசுவாசம் உள்ளவனான்னு சொல்லிட்டாரு. 3வது வார்த்தை இயேசு உள்ளே பிரவேசித்து. இயேசு உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்றால் 2 காரணம் நமக்கு தேவை. ஒன்று, பயப்படக்கூடாது. 2வது விசுவாசம். 2 உள்ளே வந்துச்சுன்னா இயேசுநாதர் உள்ளே வந்துருவார். அல்லேலூயா. 2 காரியங்கள் அவனுக்குள்ள எதிர்பார்த்தது ஜெபத்தனனுக்குள்ள 2 காரியம் உள்ள வந்த உடனே இயேசு உள்ளே பிரவேசித்து. நீங்கள் புலம்புகிறது என்ன? இயேசு உள்ளே வந்த உடனே மரித்து போன மகள் உடோடு இடமினார். அல்லேலூயா. இயேசு உள்ளே வருவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற வெளிப்படுத்தல் வாசிக்கிறோம். இதோ வாசிப்படி என்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நாம அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போதனை பண்ணுவேன். வாசப்படி நின்று கதவை தட்டுகிறார். ஐயா, நீ திறந்தால் உள்ளே திறந்த இயேசு உள்ளே வந்து விடுவார். உள்ள விரலா இருந்தால் விரலை கர்த்தர் மாற்றுவார். இந்த ஆண்டினோட உள்ள எப்படி இருக்கிறது? கசப்பு நிறைந்த வாழ்க்கை. கசப்பா இருக்கா? வாழ்க்கை இருட்டா இருக்கா? பாவம் நிறைந்த இருதயமா இருக்கா? இந்த இருதயத்தை இயேசு இடத்துல கொடுத்துருங்க. இயேசு உள்ள வந்துட்டார்னா மகிழ்ச்சி வந்துடுறா. சகை வீட்டுக்கு உள்ளே உள்ள போன உடனே சகையை பார்த்து சொன்னார். எல்லாரும் சொல்றாங்க இவர் பாவியான மனுஷத்துல போறாரு. இயேசுநாதர் உள்ளே போனவனே உலகத்துல வெளியே வந்துச்சு. அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் யாரிடத்தில் அநியமாய் வாங்கினது உண்டானால் நாளை தனியா திரும்பி செலுத்துகிறேன். அப்புறம் அவர் வாங்கியிருக்கிறாரு. நாளை தனியா திரும்பி செலுத்துகிறேன் என்றார். ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறார். இயேசு உள்ளே வந்துட்டார்னா இந்த உள்ளம் சுத்தமாய் மாறிடும். எங்க அப்பா அம்மா எனக்கு வச்ச பேரு மாரின்னு பேர் வச்சாங்க. மாறின்னு மழைன்னு அர்த்தம். எங்க மழை வந்தது? வறட்சிதான் வாழ்க்கை. என்றைக்கு இயேசு என் உள்ளத்தில் வந்தாரோ ஆசீர்வாதமான மழை இன்னும் பொஞ்சிட்டு தான் இருக்குது. அல்லேலூயா. வெளியில மழை வருதோ இல்லையோ, உள்ளுக்குள்ள மழை வந்துட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. இயேசு உள்ளே வந்துட்டார்னா நம்முடைய உள்ளம் சுத்தமா மாறிடும், மகிழ்ச்சியா மாறிடும், ஆனந்தம் பொங்கி மழை ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இந்த 2 காரியங்கள் நமக்குள் வந்தார். இயேசு உள்ளே வந்து விடுவார், அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. எனக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த ஆண்டிலே நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இந்த ஆண்டு அற்புதங்கள் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கண்டு விசுவாசங்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் வாக்குவான் என்று சொல்லி வாசிக்கிறோமே. காணாத விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் எனக்கு செய்வார். நடக்காததை சொல்லி பாருங்க. இந்த ஆண்டு நடக்கும், நிச்சயமா நடக்கும். உலகத்தை சொல்லிட்டாரு வரும், ஆனா வராது. அவருக்கு வராது, ஆனா நமக்கு வரும். நான் நம்புகிறது கர்த்தரால் வரும். உலகத்தான் சொன்னது அப்படிதான் சொல்லுவான். ஆனா நீ என்றைக்கு இயேசுவை நம்புகிறாயோ எல்லாமே வந்துவிடும். எல்லாம் வரும். பணம் வரும், பணம் வரும்,
எல்லாமே கற்றுக் கொடுப்பார். பேர் புகழ் எல்லாம் வந்துடும். ஆரம்ப நாட்களெல்லாம் எனக்கு எங்கள் சொந்தக்காரன் பங்காளிங்க என் பேரை போட மாட்டாங்க, நோட்டீஸில் என் பேரை போட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு மீட்டிங்கெல்லாம் எனக்கு ஃபோட்டோ போடுறாங்க, இதில் ஒரு மைக் வேறு பிடிச்ச மாதிரி போடுறாங்க. இதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு யார் ஜனங்கள் நம்ம அற்பமாக ஏளனமாக பேசுகிறாங்களோ அவங்க முன்னாடி நம்ம இன்றைக்கு வாட வைத்து அடக்க பார்க்கறது நம்முடைய ஆண்டவர். என்னை வாட வைத்து அடக்க பார்க்குறாரு ஆண்டவர். அல்லேலூயா. யார் என்னை பார்த்து ஏளனமாக பேசினாங்களோ, என்னை போறேன்னு சொன்ன என்னை யாராவது ஒதுக்கினார்களோ, என்னை சொன்ன நேரம் கூட யாரும் வீட்டுக்கு வர மாட்டாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் கடந்து போயிட்டாங்க. அவங்க கடந்து போனாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து இன்றைக்கு கரம் பிடிச்சு கத்த நடத்துறாரு. அல்லேலூயா. தாய் தகப்பனை இழந்திருக்கலாம், அந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார், தாயா இருக்கிறார். ஐயா ஆண்டவர் உங்களை நடத்துவார். எங்கள் ஆண்டவரை விசுவாசித்து பாருங்க, இந்த ஆண்டிலே கத்தவர்களை அற்புதம் செய்வார். அல்லேலூயா. எல்லாம் இடம் நிற்கலாமா? சொல்லலாம். சொல்லலாம். நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே 2024 எனக்கு அற்புதம் நடக்கல. எனக்குள்ள இந்த விசுவாசம் குறைஞ்சு போச்சு. எனக்குள்ள இந்த விசுவாசம் நம்பிக்கையெல்லாம் நான் இழந்துட்டு ஆண்டுகிறேன். 2024 ஆண்டுல என் விசுவாசத்தை கொண்டு என்னை தூண்டி விடுகிறேன். என்னை எழுப்புகிறேன் ஆண்டுகிறேன். இந்த ஆண்டில நான் எழும்புகிறேன், விசுவாசத்தில் எழும்புகிறேன். என்னை நாண்டிலே கத்திரனை வளமையாக எடுத்து பயன்படுத்த முடியும். ஆண்டவரே என்னோட தொழிலை என்னை மேன்மேலே உயர்த்த முடியும். ஆண்டவரே நான் வீடு கட்டுவேன், பிள்ளைகளுக்கு நாண்டிலே திருமணத்தை நடத்துவேன். எல்லாம் விசுவாசம், எல்லாம் கூடும் ஆண்டவரே. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, உங்க வாயை திறந்து சொல்லுங்க. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். வாயை திறந்தால் தான் கத்த இந்த ஆண்டில நிரப்ப முடியும். சொல்லுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை கனப்படுத்தும். ஏதோ காரியங்கள் என் விசுவாசம் கடந்து போகிறது, என் விசுவாசம் என்னை விட்டு கடந்து போகிறது. ஆண்டவரே இன்றைக்கு நான் உண்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே ஆதியில கொண்ட தன்பை நான் விட்டு விட்டேன். ஆண்டவரே இன்றைக்கு நம்ம நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே ஆதியில கொண்ட தன்பை விட்டு விட்டாயே. நாட்டில் எத்தனையோ காரியங்களுடைய வாழ்க்கை வந்திருக்கிறது. இந்த காலத்தில் பிள்ளையாண்டில் புதுப்பித்து சொல்லுங்க, நல்ல கனிகளை கொடுத்து பாருங்க. நாட்டு கத்திரங்களை நிரப்புகிறேன். உபதேசம் 2:23 நாட்டில் எல்லாவற்றிலும் எல்லாவற்றாலும் கத்திரங்களை நிரப்புகிறேன். விசுவாசத்தை பாருங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. அவருக்கு அன்பு கூறுவதற்கு எல்லாம் சகல கிருபை ஆண்டவர் நம்பிக்கை எதிராக செய்து முடிக்கிறார். அதில் போடுற அன்பெல்லாம் இருக்குங்களா? அந்த நேரம் இந்த செல்போன் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் கெட்டு போகிறது காரணம் இந்த செல்போன் தான். வாலிப பிள்ளைங்க, பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாமே இன்னைக்கு செல்போன் கடுமையா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிக்க முடியல, நேரங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. ஆனால் ஆளுக்கு பெரும்போது நம்ம நேரத்தை தாமதமா வரும். ஒரு வேலைக்கு போகும்போது யோசிக்க போதில்ல, வேதத்தை வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. நாட்டில் எவ்வளவு தீர்மானம் எடுத்துருப்பீங்க, இதை வாசிப்பேன், நல்லா ஒழுங்கா வருவேன், அவருடைய வேதத்துக்கு சரியான நேரத்தில் வருவேன். தீர்மானம் எடுத்தீங்கன்னா எனக்கு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே விசுவாசத்துல நிலைச்சிருப்பேன், நல்ல கனி கொடுப்பேன். நாட்டிலே ஒரு கனிகள் மிகுந்ததா இருக்கும். நீங்க இடத்துல வரும்போது தாவீது சொல்கிறார், நீர் என் வீட்டுக்கு வரும்போது நான் வீட்டுக்கு கொண்டிருக்கிறேன் என்று சொல்றேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வேன் ஆண்டவரே. இன்றைக்கு எப்போதும் உன்னிடத்துல நான் இருப்பேன் ஆண்டவரே, எப்போதும் நான் சார்ந்திருப்பேன் ஆண்டவரே. என் விசுவாசம் எல்லாம் உங்களோட கூட இருக்கும். எனக்காக நாட்டிலே எல்லாவற்றையும் செய்யப்போறேன் ஆண்டவரே. உன்னிடத்துல நான் அன்பு கூறுகிறேன், உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உன்னை அன்பா இருக்கிறப்ப நன்பு உலகத்துடைய அன்பு எல்லாம் மாறிப்படும். நன்பு நினைச்சிருக்கிறேன் ஆண்டவரே. Come on.
பேசுங்க, நல்ல கனி கொடுப்பேன். விசுவாசத்தில் நல்லவராக மாறுவார். ரெண்டு காரியங்கள் வந்தால் இயேசு உள்ள வந்து விடுவார். ஆண்டவர்கள் அற்புதங்களை செய்வார்கள். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். அந்த வார்த்தைகளை நான் பிரசங்கிப்பேன். இந்த வார்த்தைகள் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் ஆரம்பிக்கலாம். இந்த புதிய ஆண்டிலே கனி கொடுக்க கர்த்தர் செய்வது நான் சொல்லுகிறேன். விசுவாசத்தில் இந்த ஆண்டில் நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எல்லா காரியங்களுக்கும் ஜெபிக்கிறார்கள். ஜெபிப்பதெல்லாம் இந்த கண்கள் திறந்தவர்களாக ஆண்டிலுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வது நான் சொல்லுகிறேன். சகல நாட்டில் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து ஆசீர்வதிக்கும்படி நான் சொல்லுகிறேன். அருமையான அதற்காக நான் சொல்லுகிறேன். கொடுத்த எல்லா பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். புதிய ஆண்டிலே புதிய தரிசனத்தை நிறைவேற்றும் ஆண்டவர். அவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறாங்க, அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறாங்க. குடும்பத்தை சுற்றுலா கத்தோடைய பாதுகாப்பு இருக்கும்படி நான் சொல்லுகிறேன். பெரிய காரியங்களை செய்ய மாட்டோம். இந்த ஆண்டிலே புதிய ஆத்மாக்களை சபைகளை கொண்டு வருகிறார்கள். பெரிய காரியங்களை சொல்லிடுவேன். காரியங்களை சொல்லுகிறேன். விரைவில் தாமதிக்குமானால் நாங்கள் மறுபடியும் சந்திக்க கத்தோடைய விஷயம்படி நான் சொல்லுகிறேன். காரியங்களை அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை சொல்கிறார்கள். நாமத்தில் சொல்லுகிறேன். உங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல